ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்க மெய்யாகவே நமக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நித்திய ஜீவன் என்றால் அழியாத ஜீவன். இந்த ஜீவனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு யாருக்கெல்லாம் தேவன் இந்த ஜீவனை கொடுக்கிறார் என்று நாம் இந்த நாளிலே கூட தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக அவரை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் உண்டு. ஒவ்வொரு நாளிலும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்து அவரை விசுவாசித்து அவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் நாம் பின்பற்றும் போது அந்த விசுவாசம்தான் நமக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று சொல்லப்படுகிறது. அந்த நித்திய ஜீவனை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதை நமக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கும் போது தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக இந்த நித்திய ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது மெய்யாகவே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தரை அறிந்தது முதல் இந்த வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் பள்ளிக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்வது போல ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய மனிதன் ஒவ்வொருவரும் இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அதை தேவன் கொடுக்கிறார். அடுத்ததாக மூன்றாவதாக நாம் எப்படி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் தேவனுடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் அவருடைய சரீரத்தையும் அவருடைய அப்பத்தையும் புசிக்கும் போது தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் சபைகளில் தேவன் ஒரு முறையை ஒழுங்குமுறையை வைத்திருக்கிறார். திருவிருந்தை நாம் அனுசரிக்கிறோம். அவருடைய இரத்தமாக அவருடைய சரீரமாக அதை நாம் பங்கு கொள்ளும்போது ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் எப்படியெல்லாம் நாம் பங்கு கொள்கிறோமோ அதன் பிரகாரம் அந்த அப்பம் நானே என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அப்பமாகி அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அதை புசித்து பலப்படும்போது நித்திய ராஜ்யத்தில் நாம் சுதந்திரிக்க முடியும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை வானத்திலிருந்து வந்த அப்பமாக இருக்கிறது. தேவன் நமக்காக அப்பமாக விற்கப்பட்டார். அவருடைய சரீரம் அவர் வேதனைப்பட்டு இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தமாக தான் நாம் திராட்சை ரசத்தை அது அடையாளமாக புசிக்கிறோம். அதை நாம் ஒவ்வொரு மாதத்திலும் அதை சபைகளில் அனுசரிக்கிறோம். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கும்போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் இதை செய்யும்போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே தேவன் சொல்கிற வார்த்தை மெய்யாகவே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சபைகளில் திருவிருந்தை அனுசரியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த என்றும் நீங்காத அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் மகிழ்ச்சியோடு கூட தேவராஜ்யத்தில் பிரவேசித்து நித்திய ஜீவனை அடைந்து நித்திய ஜீவனோடு கூட வாழ்வோம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுவதுமாக ஒரு உண்மையான காரியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அவரை விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அப்பத்தை அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக அதை சுதந்திரிக்கும்படியாக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக
தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாங்க. அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் உம்மை விசுவாசிக்க, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, உம்முடைய ஆண்டவர் இரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தையும் நாங்கள் புசித்து பலனடைந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக நீர் இந்த உலகத்தில் ஜீவ அப்பமாக வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.